பளபளப்பான கண்ணாடி கட்டடங்கள், பங்குச்சந்தையில் எகிரும் லாபம், அதிநவீன தொழில்நுட்பம், இப்படி வெளியில இருந்து பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு கம்பெனி உள்ளுக்குள்ள மெல்ல மெல்ல செத்துக்கிட்டு இருக்கலாம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் தினமும் ஆபீஸ்ல பார்க்குற இந்த வேலைப்பளு, அரசியல், தொடர்ச்சியான மன அழுத்தம், இது எல்லாமே அதுக்கு ஒரு சாட்சிதான். ஆமா, இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். இன்றைய நம்ம ஆழமான அலசல்ல பேட்ரிக் எம் லென்சியோனி எழுதின தி அட்வான்டேஜ், அதாவது தி அட்வான்டேஜ் புத்தகத்தோட குறிப்புகளை தான் ரொம்ப விரிவாக பேச போறோம். இதுல அவர் வைக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு நிறுவனம் வெறும் புத்திசாலித்தனமாக, அதாவது ஸ்மார்ட்டா இருந்தா மட்டும் பத்தாது, அது ஆரோக்கியமா இருக்கணும். கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற விஷயத்துல தான் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிறாங்க. அதாவது ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜி, சூப்பரான மார்க்கெட்டிங் பிளான், ஃபினான்ஸ், டெக்னாலஜின்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, அதுதானே பிசினஸோட அடிப்படை. அது அடிப்படைதான். ஆனா லென்சியோனி என்ன சொல்றாருன்னா, இந்த புத்திசாலித்தனம் மட்டுமே உங்களை லாங் டேர்ம்ல காப்பாத்தாது. ஒரு நிறுவனம் ஹெல்த்தியா இருக்கணும், அதாவது ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்றாரு. ஓகே, அப்போ ஆரோக்கியமான நிறுவனம்னா எதை மீன் பண்றாரு? ரொம்ப சிம்பிள். எம்ப்ளாயீஸ் மத்தியில ஒரு உயர்ந்த மன உறுதி இருக்கணும், உற்பத்தி திறன் அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கணும், முக்கியமா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும், அப்புறம் அட்ரிஷன் ரேட், மக்கள் வேலையை விட்டு போறது மிக குறைவா இருக்கணும். ஆனா கார்ப்பரேட் உலகத்துல நிறைய லீடர்ஸ் இந்த ஆர்கனைசேஷனல் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சாஃப்டான, அவ்வளோ முக்கியம் இல்லாத விஷயமா தானே பார்க்கறாங்க. அதாவது இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நடத்துற ஏதோ ஒரு டீம் பில்டிங் கேம்ப் மாதிரியோ இல்ல ரங்கோலி போடுற ஈவெண்ட் மாதிரியோ தான் இதை நினைக்கிறாங்க. கரெக்ட். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா லென்சியோனியே இதை ஒரு வன்மையான பவர்ஃபுல்லான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா முன்வைக்கிறாரு. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய பலம். ஏன்னா அவர் சும்மா தத்துவம் பேசுறவர் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். ஓஹோ, சோ நிறைய பிராக்டிக்கல் அனுபவம் இருக்கு அவருக்கு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிறுவனத்தை சரி செய்யணும்னா முதல்ல அதோட தலையான அந்த தலைமை குழு, லீடர்ஷிப் டீமே சரி செய்யணும். ஒரு நிறுவனத்தோட மேனேஜ்மெண்ட் எப்படி செயல்படுதோ, அவங்க எந்த அளவுக்கு வெளிப்படையா பேசிக்கிறாங்களோ அதை பார்த்து தான் மிடில் மேனேஜ்மெண்ட்டும் மற்ற சாதாரண ஊழியர்களும் வேலை செய்வாங்க. இது மேலிருந்து கீழா பரவுற ஒரு விஷயம். கண்டிப்பா. இதை விளக்குறதுக்கு அவர் கோல்ஃப் அப்புறம் பாஸ்கெட் பால், அதாவது கூடைப்பந்து விளையாட்டுகளை ஒப்பிட்டு சொல்றாருன்னு ஆவணத்துல படிச்சேன். ஆமா ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணம் அது. எனக்கு தெரிஞ்சு கோல்ஃப் விளையாட்டுல ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த பந்தை அவங்க சொந்த குச்சியால் அடிச்சு அவங்களுக்கான பாயிண்ட்ஸை தேடுவாங்க. ஆனா பாஸ்கெட் பால் அப்படி இல்லையே. அங்க எல்லாரோட இலக்கும் ஒண்ணுதான், பந்தை அந்த வலைக்குள்ள போடணும். எக்ஸாக்ட்லி. இப்போ கோல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமற்ற குழுவுக்கு உதாரணம். அங்க ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்திருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா பாஸ்கெட் பால் டீம்ல ஒரு பிளேயரால மட்டுமே கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்த பாஸ் பண்ணி அவங்க ரோல்ஸை ஷேர் பண்ணி விளையாடினா மட்டும்தான் வெற்றி சாத்தியம். ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா கார்ப்பரேட் உலகத்துல யோசிச்சு பாருங்களேன். ஒரு சேல்ஸ் ஹெட்டுக்கு அவரோட டார்கெட் தான் முக்கியம். மார்க்கெட்டிங் ஹெட்டுக்கு அவரோட பட்ஜெட்டை வாங்குறது தான் முக்கியம். எல்லா லீடர்ஸும் அவங்க ப்ரொமோஷன், போனஸ், தன்னோட டிபார்ட்மெண்ட் பவர்னு ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ எப்படி எல்லாரும் திடீர்னு தங்களை மறந்து ஒரு பாஸ்கெட் பால் டீம் மாதிரி மாற முடியும்? இது கொஞ்சம் ஓவர் கற்பனையா தெரியலையா? ஆனா லென்சியோனியும் இந்த யதார்த்தத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. எல்லாரும் ஒரே நாள்ல பாஸ்கெட் பால் டீம் மாதிரி மாறிடுவாங்கன்னு அவர் எந்த மேஜிக்கும் சொல்லல. ஒரு லீடர்ஷிப் டீம் நிஜமாவே இப்படி மாறணும்னா அதுக்கு ஒரு 5 குறிப்பிட்ட குணங்கள் தேவைன்னு ஆணித்தரமா சொல்றாரு. 5 குணங்களா? அதுல முதல் குணம் என்ன? முதலாவது பலவீனங்களை வெளிப்படுத்துற அளவிற்கான நம்பிக்கை, அதாவது வல்னரபிலிட்டி பேஸ்ட் ட்ரஸ்ட். என்னது, பலவீனங்களை வெளிப்படுத்துறதா? கார்ப்பரேட் மீட்டிங் ரூம்ல மத்தவங்க முன்னாடி நான் இந்த தப்ப பண்ணிட்டேன், இல்ல எனக்கு இது தெரியல, நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு லீடர் எப்படி சார் ஒத்துப்பார்? அப்படி ஒரு பலவீனத்தை காட்டினா அடுத்த ப்ரொமோஷன்ல ஒரு தூக்கிடுவாங்களேங்கிற பயம் இருக்குமே. அந்த பயம்தான் நிறைய நிறுவனங்களோட வீழ்ச்சிக்கு முதல் காரணமே. ஒரு டீம்ல உண்மையான ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் என்னோட ஈகோவை விட நிறுவனத்தோட வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற மனநிலை வரும். இந்த அடிப்படை நம்பிக்கை இல்லனா 2வது குணமே வராது. ஓகே, அப்போ அந்த 2வது குணம் என்ன? அதுதான் ஆரோக்கியமான முரண்பாடு, அதாவது ஹெல்தி கான்ஃப்ளிக்ட். விவாதங்களை சரியாக கையாளுறது. முரண்பாடுனாலே பிரச்சனை தானே. விவாதம் பண்றது எப்படி ஆரோக்கியமான விஷயமா இருக்க முடியும்? இப்போ நம்பிக்கை இருக்கிற இடத்துல நடக்கிற விவாதங்கள் பாத்தீங்கன்னா அது ஐடியாக்கள் சார்ந்ததா மட்டும்தான் இருக்கும், பர்சனல் அட்டாக்ஸா இருக்காது.
எந்த ஒரு டீம்ல விவாதங்களே இல்லாம எல்லாரும் பாஸ் சொல்ற எல்லாத்துக்கும் சும்மா தலையாட்டுறாங்களோ அங்க யாருக்கும் கம்பெனி மேல உண்மையான அக்கறை இல்லைன்னு அர்த்தம். ஓஹோ, சும்மா எல்லாரும் அமைதியா இருக்கிறது நல்லதில்ல. கண்டிப்பா நல்லதில்ல. அத ஆர்டிஃபிஷியல் ஹார்மோனின்னு சொல்றாரு. வெளிப்படையா அடிச்சுக்கிட்டு விவாதிச்சாதான் சிறந்த முடிவுகள் வெளியே வரும். அப்படி விவாதிச்சாதான் 3வது குணம் நமக்கு கிடைக்கும். அதுதான் அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். இதற்கும் அந்த முரண்பாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரொம்ப சுலபமான லாஜிக் தான். இப்போ ஒரு மீட்டிங்ல உங்களை பேசவே விடலன்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க சொல்ற கருத்துக்கு அவங்க மதிப்பே கொடுக்கலனா அந்த மீட்டிங்ல எடுக்கிற முடிவுல நீங்க முழு மனசோட ஈடுபாட்டை காட்டுவீங்களா? கண்டிப்பா மாட்டேன். நீங்க ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க, நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு ஒதுங்கிடுவேன். கரெக்ட். அதனால தான் எல்லாரும் முரண்பட்டு விவாதிச்சா மட்டும்தான் அந்த முடிவுகள்ல ஒரு பையின் கிடைக்கும். எல்லாரும் கமிட் ஆவாங்க. ஓகே, இது நல்லா புரியுது. விவாதிக்காம எடுக்கிற முடிவுகள்ல யாருக்கும் ஈடுபாடு இருக்காது. சரி, 4வது குணம் என்ன? 4வது குணம் பொறுப்பு கூறலை மதித்தல். அதாவது பியர் டு பியர் அக்கவுண்டபிலிட்டி. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் இது அவ்வளோ கஷ்டம்? இப்போ ஒரு மேனேஜர் தன் கீழே வேலை செய்யறவரை கூப்பிட்டு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனா தன்னோட சக லீடரை தனக்கு ஈக்குவலா இருக்கிற ஒருத்தரை பார்த்து, பாஸ் நீங்க செய்யறது தப்பு, இதனால மொத்த டீமும் பாதிக்கப்படுதுன்னு முகத்துக்கு நேரா சுட்டி காட்டுறது ரொம்ப சங்கடமான விஷயம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். பாலிடிக்ஸ் வந்துரும். ஆனா பாஸ்கெட்பால் டீம்ல அதுதானே நடக்குது. ஒரு பிளேயர் சரியா விளையாடலைன்னா இன்னொரு பிளேயர் உடனே தட்டி கேட்பார். அந்த உரிமை அங்க இருக்கும். கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு அந்த கயிறு இழுக்கிற போட்டி டக் ஆஃப் வார் ஞாபகப்படுத்துது. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா கயிறு நகரவே நகராது. இந்த 5 குணங்களும் இருந்தா எல்லாரும் ஒரே திசையில இழுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். துல்லியமான உதாரணம். அப்படி எல்லாரும் ஒரே திசையில கயிறை இழுக்கிறது தான் அந்த 5வது குணம், ரிசல்ட்ஸ் மேக ஃபோக்கஸ் பண்றது. தனிப்பட்ட ஈகோ, தன்னோட டிபார்ட்மெண்ட் பட்ஜெட், இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒட்டுமொத்த நிறுவனத்தோட வெற்றியை பத்தி மட்டுமே லீடர்ஸ் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சூப்பர். சரி, இப்போ இன்ஜின் ரெடி ஆயிடுச்சு. லீடர்ஸ் எல்லாரும் ஈகோ இல்லாம ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா எந்த ஊருக்கு போக போறோம்னு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? சும்மா எல்லாரும் ஒற்றுமையா கை கோர்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா கம்பெனி வளராதே. அதுக்காக தான் ஆவணத்தோட அடுத்த பகுதியான தெளிவான கலாச்சாரத்தை உருவாக்குதல், அதாவது கிராஃப்டிங் அ கல்ச்சர் ஆஃப் கிளாரிட்டி வருது. லென்சியோனி இங்க 2 கம்பெனிகளோட உதாரணத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. 2 கம்பெனியுமே தன்னோட எம்ப்ளாயிஸ ஒன்றிணைக்க முயற்சி பண்ணாங்க. சரி, அதுல என்ன ஆச்சு? முதல் கம்பெனி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. காரணம், அந்த நிறுவனத்தோட தலைமைக்கு அவங்களோட இலக்கு என்ன, அவங்களோட மதிப்பீடுகள், அதாவது வேல்யூஸ் என்ன, அந்த இலக்க எப்படி அடைய போறோம் அப்படிங்கறதுல எந்த குழப்பமுமே இல்ல. அத அவங்க கீழே இருக்கிற ஊழியர்களுக்கும் ரொம்ப தெளிவா கம்யூனிகேட் பண்ணாங்க. ஆனா 2வது கம்பெனி படுதோல்வி அடைஞ்சது. ஏன் தோல்வி அடைஞ்சது? அங்க லீடர்ஸ் ஒற்றுமையா இல்லையா? ஒற்றுமை இருந்துச்சு, ஆனா தெளிவில்ல. லீடர்ஸ் தங்களோட இலக்க தெளிவா சொல்ல தவறிட்டாங்க. இதனால மிடில் மேனேஜர்ஸ்க்கும் சாதாரண ஊழியர்களுக்கும் நம்ம கம்பெனியோட பெரிய திட்டத்துல எங்க இருக்கோம், நம்ம அன்றாட வேலை எப்படி கம்பெனியோட வெற்றிக்கு உதவுதுங்கிறதே புரியல. ஓ, அப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தங்களுக்கு தோணுன பாதையில பயணிக்க ஆரம்பிச்சாங்க. மொத்த சிஸ்டமும் முடங்கி போச்சு. இங்க நான் ஒன்னு கேட்கணும். இந்த கிளாரிட்டி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, நிறைய கார்ப்பரேட் ஆஃபீஸில் ரிசப்ஷனில் ஒரு பெரிய போர்டு மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த சேவையை வழங்குவோம் அப்படின்னு ஏதோ ஒரு பில்டப் பர்சன் இருக்கும். யாருமே அதை படிச்சு பார்க்கறது கூட கிடையாது. இதுதான் கிளாரிட்டியா? இது எப்படி ஒரு கம்பெனியை மாற்றும்? நீங்க சொல்றது வெறும் அலங்கார வார்த்தைகள். லென்சியோனி சொல்றது அந்த மாதிரியான விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிளேபுக் மாதிரி ஒரு 6 முக்கியமான கேள்விகளுக்கு தலைமை குழு விடையளிக்கிறதா இருக்கணும். 6 கேள்விகளா? அது என்னென்ன? நாம ஏன் இருக்கோம், நாம எப்படி நடந்துக்க போறோம், நாம என்ன செய்யறோம், எப்படி வெற்றி பெற போறோம், இப்போதைக்கு இந்த நிமிஷத்துல நமக்கு எது ரொம்ப முக்கியம், அப்புறம் யார் எந்த வேலையை செய்ய போறாங்க. இந்த 6 கேள்விகளுக்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்ப ரொம்ப துல்லியமான பதில்கள் இருக்கணும்னு அவர் சொல்றார். இந்த 6 கேள்விகளுக்கான பதில்கள்ல குழப்பம் இருந்தா என்ன ஆகும்னு ஆவணத்துல இருக்கிற ஒரு உணர்வு ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு கம்பெனில 2 சிஇஓக்கள் இருக்காங்க. பொறுப்புகளை பிரிக்கிறதுல அவங்களுக்குள்ள சின்ன தயக்கம், ஒரு தெளிவின்மை இருக்கு. ஆமா, அந்த கோ-சிஇஓ மாடல் உதாரணம் தான். கரெக்ட். ஒருத்த ப்ராடக்ட் பக்கம் கவனம் செலுத்துறாரு, இன்னொருத்தர் சேல்ஸ் பக்கம் இருக்காரு. ஆனா யாருக்கு யார் ரிப்போர்ட் பண்றதுன்னு எழுத்துப்பூர்வமா தெளிவா வரையறுக்கப்படல.
அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? மேலிடத்துல இருக்கிற அந்த சின்ன தெளிவின்மை கீழ இருக்கிற எம்ப்ளாயீஸை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. ஒரு சாதாரண ஊழியருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ப்ராடக்ட் சிஇஓ கிட்ட போறதா இல்ல சேல்ஸ் சிஇஓ கிட்ட போறதான்னு தெரியாம திண்டாடுவார். இதுவே பெரிய அரசியலுக்கும் வேலை முடங்குறதுக்கும் காரணமாயிடும். உண்மைதான். ஓகே, இப்போ இலக்கை தெளிவாது முடிவு பண்ணிட்டோம். அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கம்யூனிகேட்டும் பண்ணியாச்சு. ஆனா மனுஷங்க இயல்பாவே மறக்கக்கூடியவங்க இல்லையா? திங்கக்கிழமை படிச்ச ஒரு பெரிய மெயில வெள்ளிக்கிழமை காலையில சுத்தமா மறந்துருவாங்க. இந்த தெளிவை எப்படி ஒரு கம்பெனில லாங் டேர்ம்க்கு தக்க வைக்கிறது? இதுதான் தெளிவை வலுப்படுத்துவது, அதாவது ஃபார்ட்டிஃபையிங் கிளாரிட்டின்னு லின்சியோனே சொல்றாரு. இது எப்படி நடக்கும்னா, கம்பெனியோட ஹியூமன் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது வேலைக்கு ஆட்களை எடுக்கிறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்றது, அப்புறம் வேலையை விட்டு தூக்குறது. இது எல்லாத்துலயுமே அந்த 6 கேள்விகளுக்கான பதில்கள் வேரூன்றி இருக்கணும். இது எனக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நல்ல மேனேஜர்ஸ் இன்டர்வியூல வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. இல்லனா அவங்களோட ஒரு உள்ளுணர்வு அடிப்படையில வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க. அந்த ஆள் செம டேலண்டடா இருப்பாரு. அவரை பிரில்லியன்ட் ஜர்க்குன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவர் டீம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் மத்தவங்க கிட்ட ரொம்ப ஈகோவோட நடந்துகிட்டு மொத்த கலாச்சாரத்தையே கெடுத்துடுவாரு. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான உதாரணம். வெறும் திறமை இருந்தா மட்டும் பத்தாது, நிறுவனத்தோட நடத்தை சார்ந்த மதிப்பீடுகள், அதாவது அந்த பிஹேவியரல் வேல்யூஸ் கூட அந்த நபரோட கேரக்டர் ஒத்து போகுதான்னு பார்த்து மட்டும்தான் வேலைக்கு எடுக்கணும். ஒரு தவறான நபர் உள்ள வந்தா கூட நிறுவனம் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த ஆரோக்கியம் சுக்குநூறாயிடும்னு லென்சியோனி ஆணித்தரமா வார்ன் பண்றாரு. சரிங்க, இப்போ லீடர்ஸ் ஈகோ இல்லாம ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இலக்கும் தெளிவாயிடுச்சு, கல்ச்சரும் செட் ஆயிடுச்சு, சரியான ஆட்களையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனா இதையெல்லாம் தினசரி வேலைக்குள்ள எப்படி செயல்படுத்துறது, எப்படி ஆக்ஷன்ல இறங்குறது? இதுக்கு தான் நாம எல்லாரும் ரொம்ப பயப்படுற, ரொம்ப போர் அடிக்கிற அந்த ஒரு விஷயம் வருது, மீட்டிங்ஸ். ஆமா, மீட்டிங்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு எரிச்சல் தான் வரும். ஆனா லென்சியோனியாவோட அந்த அப்ரோச்ச படிச்சா கம்பெனில மீட்டிங்ஸ் குறைஞ்சிடும்னு நீங்க நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. என்னது, மீட்டிங்ஸ் குறையாதா? அப்புறம் எப்படிங்க ப்ரொடக்டிவிட்டி கூடும்? மணிக்கணக்குல மீட்டிங் ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்போ வேலைய பாக்குறது? அவர் மீட்டிங்ஸ குறைக்க சொல்லல, மாறாக எதை எங்க பேசணும்னு மீட்டிங்ஸ ஒழுங்குபடுத்த சொல்றாரு. வழக்கம் போல நடக்கிற அந்த சலிப்பூட்டுற மீட்டிங்ஸ்க்கு பதிலா ஒரு பிரமிட் வரைபட முறை மூலமா கூட்டங்களை 4 வகையா பிரிக்கிறாரு. ஓ, அந்த பிரமிட் முறையை கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த பிரமிடோட அடிமட்டம், அதாவது பேஸ் என்ன? பிரமிடோட அடிப்படையில இருக்கிறது வளர்ச்சி சார்ந்த கூட்டங்கள், டெவலப்மெண்டல் மீட்டிங்ஸ்னு சொல்றாரு. இது வழக்கமா ஆபீஸ்க்கு வெளியே, அதாவது ஆஃப் சைட்ல 1 அல்லது 2 நாட்கள் நடக்கும். ஓகே, அங்க என்ன பேசுவாங்க? இங்க தினசரி பிரச்சனைகளை பேசவே கூடாது. கம்பெனியோட எதிர்காலம், புது மார்க்கெட்ஸை எப்படி பிடிக்கிறது, நம்மள சுத்தி இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது, இந்த மாதிரி நீண்டகால பார்வைகளை பத்தி மட்டும்தான் விவாதிப்பாங்க. இது பார்க்கறதுக்கு இந்த ஆனுவல் மீட்டிங்ல குவார்டர்லி மீட்டிங் மாதிரி இருக்கு. ஓகே, அப்போ அந்த பிரமிடோட நடுப்பகுதி என்ன? அங்கதான் நிறைய வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நடுப்பகுதியில 2 வகையான மீட்டிங்ஸ் இருக்கு. வியூக கூட்டங்கள், ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்ஸ் மற்றும் தந்திரோபாய கூட்டங்கள், அதாவது டாக்டிக்கல் மீட்டிங்ஸ். இங்க லென்சியோனி ஒரு ரொம்ப முக்கியமான விதியை வைக்கிறாரு. என்ன விதி அது? வாராந்திர அடிப்படையில நடக்கிற அன்றாட வேலைகளுக்கான அந்த டாக்டிக்கல் மீட்டிங்ஸையும் பெரிய முடிவுகளை எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்ஸையும் ஒருபோதும் ஒன்னா சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்தா அது ஒரு மீட்டிங் ஸ்டியூ மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு. அதை ஏன் ஒன்னா சேர்க்க கூடாது? அதற்கான மெக்கானிசம் என்ன? ஏன்னா இப்போ வீக்லி மீட்டிங்ல இந்த வாரம் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, எந்தெந்த பில் பாக்கி இருக்கு அப்படின்னு அன்றாட பிரச்சனைகளை பேசிட்டு இருப்போம். அதுல திடீர்னு ஒருத்தர் எழுந்து நாம ஏன் ஒரு புது சாஃப்ட்வேருக்கு மாறக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை உள்ள கொண்டு வந்தா என்னாகும்? மொத்த ஃபோக்கஸும் சிதறிடும். அது உண்மைதான். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, கிச்சன்ல தீவிரமா சமைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த வாரம் வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு உட்கார்ந்து யோசிச்சா இன்னைக்கு சமையல் கறிக்கிடும். அந்த மாதிரி இருக்கு. மிகச்சரியான உதாரணம். சின்ன சின்ன தினசரி வேலைகளை பேசும்போது பெரிய விவாதங்களை கொண்டு வந்தா சும்மா நேரம்தான் விரயமாகும், எந்த முடிவும் எடுக்கப்படாது. அதனாலதான் அன்றாட வேலைகளுக்கு வீக்லி மீட்டிங்ஸும் பெரிய முடிவுகளை எடுக்க மாசம் ஒரு முறையோ இல்ல தேவைப்படும் போதோ தனியா ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்ஸும் வைக்கணும்னு சொல்றாரு. ரொம்ப கிளியரா இருக்கு. சரி, பெர்மிட்டோட அடிமட்டம் முடிஞ்சது, நடுப்பகுதி முடிஞ்சது. அந்த பெர்மிட்டோட டாப்ல என்ன இருக்கு? உச்சி பகுதியில இருக்கிறது நிர்வாக கூட்டங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங்ஸ். இது தினமும் காலையில நடக்கிற வெறும் 5 நிமிஷ கூட்டம் மட்டும்தான். வெறும் 5 நிமிஷமா? அங்க என்ன நடக்கும்? இதோட ஒரே நோக்கம் தகவல்களை பரிமாறிக்கிறது மட்டும்தான், விவாதங்களே கிடையாது.
இன்னைக்கு நான் இது செய்றேன், இந்த நேரத்துல வெளிய போறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஷெட்யூல தெரிவிச்சுக்கிற ஒரு சின்ன சந்திப்பு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, டெய்லி 5 நிமிஷம் மீட்டிங். இது ஐடி கம்பெனில நடக்கிற அந்த அஜைல் டெய்லி ஸ்டாண்டப் மாதிரி இருக்கு. டெவலப்பர்ஸ் இதை பண்ணுவாங்க, அது ஓகே. ஆனா இத போய் ஒரு கம்பெனியோட சிஎஃப்ஓ மற்றும் சிஎம்ஓ டெய்லி காலையில நின்னுட்டு பண்ண சொல்றது கொஞ்சம் ஓவர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி தெரியலையா? ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இது நிஜமாவே ஒர்க் ஆகுமா? இது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். லென்ஷோனியே இது தான் ஆவணத்துல ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிறாரு. ஆரம்பத்துல நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இதை நமக்கேன் பாஸ் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க வேலை அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இதை பரிந்துரைக்கிறதோட உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அது? ஒரு தலைமை குழுவுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்றாங்கன்னு தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறுக்கிடுறத, அதாவது கேலண்டர் கொலிஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை தடுக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்ல முடியுமா? இப்போ சிஎம்ஓ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட் நடத்த திட்டமிட்டிருக்காருன்னு வச்சுப்போம். இது சிஎஃப்ஓக்கு தெரியாது. அவர் இன்னைக்கு மதியம் ஒரு அவசர பட்ஜெட் மீட்டிங்க்கு சிஎம்ஓவை கூப்பிட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா அங்க ஒரு பெரிய உரசல் வரும். முடிவில்லாத இமெயில்ஸ், ஃபோன் கால்ஸ்னு மொத்த நேரமும் வீணாகும். ஆமா. ஆனா காலையில அந்த 5 நிமிஷத்துல நான் இன்னைக்கு மீடியால ரொம்ப பிஸியா இருப்பேன்னு சிஎம்ஓ சொல்லிட்டாருன்னா எந்த குழப்பமும் வராது இல்லையா? தேவையற்ற இடையூறுகளை தடுத்து எல்லாரையும் ஒரே நேர்கோட்ல வைக்கிறதுனா இந்த கூட்டத்தோட முழு நோக்கம். அருமையான விளக்கம். மீட்டிங்ஸை குறைக்கிறது முக்கியம் இல்ல, எந்த மீட்டிங்ல எதை பேசணுங்கிற கட்டமைப்பு தான் முக்கியம்னு இப்போ முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட். சரி, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவரா இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனத்தை நடத்துறவரா கூட இருக்கலாம். உங்க கம்பெனியோட பிரச்சனை அப்படிங்கிறது உங்க எம்ப்ளாயீஸோட திறமையின்மையில கண்டிப்பா இல்ல. அந்த திறமைய சரியான திசையில வழி நடத்த முடியாத, ஈகோ நிறைந்த, தெளிவில்லாத, ஆரோக்கியமற்ற கலாச்சாரத்துல தான் இருக்கு. அதை சரி செய்யாம நீங்க எவ்வளோ கோடி முதலீடு செஞ்சாலும் அது ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊத்துறது போலதான். முற்றிலும் உண்மை. லென்சியோனி முன்வைக்கிற ஒவ்வொரு கருத்தும் கம்பெனிஸ் தங்களை வெளியில எப்படி புத்திசாலியா, அதாவது ஸ்மார்ட்டா காட்டிக்கிறாங்க அப்படிங்கறத விட உள்ள தங்களை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் லாங் டேர்ம் வெற்றிக்கு அடிப்படைன்னு திட்டவட்டமா நிரூபிக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி மூல ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனா இதுவரைக்கும் நாம பேசாத ஒரு விஷயத்த உங்க சிந்தனைக்கு விட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. லின்சியோனி ஒரு மிக கடுமையான உண்மையை சொல்றாரு. நிறுவனத்தின் மோசமான ஆரோக்கியம் லாபத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத மேலாளர்கள் பெரும்பாலும் குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அடுத்த முறை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க ரொம்ப சோர்வா விரக்தியா ஃபீல் பண்ணும்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க செஞ்ச வேலையால வந்த டயர்ட்னஸா இது, இல்ல வாரம் முழுக்க ஆஃபீஸ் பாலிடிக்ஸை சமாளிச்சு தேவையில்லாத மீட்டிங்ஸ்ல கலந்துகிட்டு உங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கும் மேல இருப்பவர்களுக்கும் இடையில உங்களோட இடத்தை காப்பாத்திக்க போராடினதால வந்த மனச்சோர்வா? நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் லாபத்தை நோக்கிய வியூகங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்தி உள்ளே இருக்கிற உங்களை போன்ற மனிதர்களின் ஆரோக்கியத்தை முற்றிலுமா மறந்துருச்சா? உங்க அன்றாட அலுவலக சோர்வுக்கு இந்த மறைந்திருக்கும் நிறுவன நோய் தான் உண்மையான காரணமா? சற்று ஆழமா யோசித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு விரிவான ஆழமான அலசல்ல சந்திப்போம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.